இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் மீது அளப்பரிய அன்பு கொண்டு மே மாதத்தின் 6ஆம் நாளில் தியானிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா நற்செய்தி 1:31 நாம் தியானிப்போம். உறைவிடமான மரியா, புதிய ஏற்பாட்டின் பேழை. இதோ நீ கருவுற்றோர் மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இந்த ஒரு வசனம் வானத்திற்கும் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையிலான தூரத்தை முழுமையாக நீக்கியது. இங்கே மரியா ஒரு பெண் என்பதை தாண்டி இறைவனின் புதிய ஏற்பாட்டின் பேழையாக மாறுகிறார். பேழையும் மரியாவும் என்பதை ஒப்பிட்டு பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை என்பது மிகவும் புனிதமானது. அதில் 3 பொருள்கள் இருந்தன. பழைய ஏற்பாட்டின் பேழையிலே ஒன்று கற்பலைகள் இருந்தது, இறைவனின் வார்த்தை. 2 மன்னா இருந்தது, வானிருந்து வந்த உணவு. 3 ஆரோனின் கோல், குருத்துவத்தின் அடையாளம். இது பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் இப்போது லூக்கா நற்செய்தி 1:31 பார்க்கிற போது மரியாவின் கருவில் யாரை சுமக்கிறார்? வார்த்தையானவர், மனித உடலெடுத்த இறை வார்த்தை, வாழ்வு தரும் அப்பம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள மன்னா, தலைமை குரு, என்றென்றும் குருவாய் இருக்கும் இயேசு. ஆக வார்த்தை, வாழ்வு தரும் உணவு, தலைமை குருவாகிய இயேசு. பழைய பேழை மரம் மற்றும் பொன்னால் செய்யப்பட்டது. ஆனால் புதிய பேழையான மரியா தூய ஆவியால் வடிவமைக்கப்பட்ட ஒரு உயிருள்ள பேழை. கடவுள் தங்குவதற்கு ஒரு கட்டிடம் தேவையில்லை, ஒரு கனிவான இதயம் போதும் என்பதை மரியா அன்றும் இன்றும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கினால் அதை வைக்க ஒரு நல்ல பாக்ஸ் தேடுவோம். கடவுள் ஒரே மகனை உலகிற்கு அனுப்ப முடிவு செய்த போது அவர் தேடிய பாக்ஸ் தான் அன்னை மரியா. அந்த பெட்டி எவ்வளவு அழகாகவும் சுத்தமாகவும் இருந்திருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருளும் அதை தாங்கும் பெட்டியும் என்ற ஒரு ஆழமான ஓமையை இன்னும் ஆழமாக இறையியல் பார்வையிலே நாம் தியானிக்க முடியும். கடவுள் ஒரு பொருளை, ஒரு பரிசை அனுப்பவில்லை, அவர் தன்னையே அனுப்பினார். அப்படி என்றால் அவரை தாங்கும் அந்த பெட்டி எவ்வளவு மகத்தானதாக இருந்திருக்க வேண்டும். பெட்டியின் தரம் பொன்னான பேழை. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையை செய்ய சொன்ன போது கடவுள் மிக தெளிவான விதிகளை விதித்தார். அது சித்தீம் மரத்தால் செய்யப்பட்டு உள்ளும் புறமும் தூய பொன்னால் மூடப்பட வேண்டும் என்று விடுதலை பயன் நூலில் 25:11 படிக்கிறோம். ஏன் பொன்? துருப்பிடிக்காது, சிதையாது. மரியா என்னும் பொன், அன்னை மரியா பாவக்கரை அடையாதவர். இம்மாக்குலேட் கன்செப்ஷன் என்பதற்கு இதுவே சான்று. கடவுள் சாதாரண ஒரு அட்டை பெட்டியை தேடவில்லை, காலத்தால் அழியாத, பாவத்தால் துருப்பிடிக்காத ஒரு தங்க பேழையை தேடினார். அந்த தங்க பேழை பெட்டி தான் அன்னை மரியா. இங்கே வாழ்வியல் உண்மை என்ன? ஒரு வைர மோதிரத்தை ஒரு பழைய செய்தித்தாளில் சுற்றி வைக்க மாட்டோம். வைரம் வைப்பதற்கென்று ஒரு வெல்வெட் பெட்டி தேவை. விண்ணக வைரமான இயேசுவுக்கு அன்னை மரியாவின் தூய்மை என்னும் வெல்வெட் இதயம் தேவைப்பட்டது. ஒரு கேமராவை வாங்கினால் அதற்கு என்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பேக் இருக்கும். அதில் லென்ஸ் வைக்க ஒரு இடம், பேட்டரி வைக்க ஒரு இடம் என துல்லியமாக இருக்கும். கேமராமேனை கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. மரியா தற்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, அவர் பிறப்பிலிருந்தே இந்த பணிக்காகவே வடிவமைக்கப்பட்டவர். கடவுள் தன் மகனை வைப்பதற்காக அந்த பெட்டியை, மரியாவை அவரே செதுக்கினார். இன்றைய அன்பாக்சிங் கலாச்சாரத்தில் பெட்டியை பிரித்தவுடன் அதை தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆனால் கடவுள் அப்படி செய்யவில்லை. அந்த பெட்டியை தன் மகனுக்கு அன்னையாக மாற்றி இன்னும் விண்ணகத்தில் பாதுகாத்து வைக்கிறார். அந்த பெட்டி மரியா இல்லாமல் அந்த பரிசு இயேசு நமக்கு கிடைத்திருக்காது என்பது நிதர்சனம். பெட்டி சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த வெற்றியினுடைய அந்த வல்லமை, மகிமையை, சுயநலத்தை, தூசி இல்லாத மட்டுமல்ல, சுயநலம் இல்லாததாக இருக்க வேண்டும். வெற்றிடமான மரியா ஒரு பெட்டிக்குள் ஏற்கனவே ஏதாவது பொருட்கள் இருந்தால் அங்கே புதிய பொருட்களை வைக்க முடியாது. மரியா தன் இதயத்தை முழுமையாக காலி செய்து வைத்திருந்தார். அங்கே நான் என்ற அகந்தை இல்லை. அதனால் தான் கடவுளால் அந்த பெட்டியை முழுமையாக நிரப்ப முடிந்தது. இந்த இதயங்கள் பெரும்பாலும்
நம் இதயங்கள் பெரும்பாலும் குப்பைகள் நிறைந்த பழைய அலமாரி போல இருக்கின்றன. அது இயேசுவைக்கு இடம் தேடுகிறோம். மரியாவை பார்த்து நாம் கற்க வேண்டியது, முதலில் குப்பைகளை, பாவ கரைகளை அகற்றுங்கள். அப்போதுதான் அந்த மாபெரும் பரிசு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெட்டியின் நறுமணம், the fragrance of the box. வேறு பெட்டிகளில் ஒருவித நறுமணம் இருக்கும். மரியாவின் இந்த பெட்டியிலிருந்து வீசிய மனம் தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி. மரியா தன்னை ஆண்டவர் அடிமை என்று சொன்னார். ஒரு பெட்டிக்கு தெரியும் தனக்குள்ளே இருக்கும் பொருள்தான் தனக்கு மதிப்பு என்று. பெட்டி தன்னை ஒருபோதும் பெருமைப்படுத்திக் கொள்வதில்லை. மரியா ஒருபோதும் நான் தான் கடவுளின் தாய் என்று தம்பட்டம் அடிக்கவில்லை. அந்த பெட்டி இயேசு உலகிற்கு காட்டியதே தவிர தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இது நாமும் நற்கருணை வழியாக இயேசுவை வாங்குகிறோம். அந்த சில நிமிடங்களில் நாமும் ஒரு பாக்ஸ் பெட்டி தான். நம்முடைய இவருக்கு பரிசு இயேசு எவ்வளவு விலை உயர்ந்தது, அவரை தாங்க நம் இதயம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. அந்த பெட்டி உடல் மற்றும் ஆன்மா, கோபம், பொறாமை போன்ற கற்களால் அழுக்கடைந்திருக்கிறதா? தியானித்து பார்க்க வேண்டும். அன்னையே மரியா, உம்மை போல நானும் ஒரு அழகான சுத்தமான பெட்டியாக மாற வேண்டும். எனக்குள் இருக்கும் இயேசுவை உலகு காட்டும் ஒரு கருவியாக என்னை மாற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசின் பெருமை பெட்டிக்கு. இந்த ஊமையை நீங்கள் இன்னும் தியானத்தில் இன்னும் அதிகமாக நாம் தியானிக்கிற போது, மே மாதத்தின் 6ஆம் நாளில் அன்னையினுடைய பொறுப்புணர்வை நாம் இன்னும் அதிகமாக நாம் தியானிக்க முடியும். தூதர் சொன்ன அந்த செய்தி ஒரு பெண்ணுக்கு அந்த காலத்தில் சமூக ரீதியாக மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் மரியா, சரி, நான் சுமக்கிறேன் என்றார். நாம் ஒரு சிறிய பொறுப்பு கொடுத்தாலே எனக்கு ஏன் இந்த வம்பு என்று ஒதுங்குவோம். ஆனால் மரியா உலகத்தின் பாவத்தை சுமக்க போகும் இயேசுவை தம் வயிற்றில் சுமக்க துணிந்தார். இதயத்தில் நிறுத்தல். மரியா ஒரு பேழை என்பதால் அவர் எதையும் வெளியே கொட்டவில்லை. தூதர் சொன்ன ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் இதயத்தில் பூட்டி வைக்கிறார். நமக்கு ஒரு ரகசியம் தெரிந்தால் அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடாமல் தூக்கம் வராது. ஆனால் மரியா இறைவன் ரகசியத்தை தன் மௌனத்தால் பாதுகாத்தார். அன்னை மரியாவின் மௌனம் என்பது வெறும் பேசாமல் இருப்பதல்ல, அது இறைவனின் ரகசியத்தை பாதுகாக்கும் ஒரு ஆன்மீக கோட்டை. இன்றைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கலாச்சாரத்தில் ஒப்பிட்டு இந்த மௌனத்தின் ஆழத்தை இன்னும் விரிவாக நாம் பார்க்க முடியும். மரியாவுக்கு கிடைத்த செய்தி சாதாரணமானதல்ல. கடவுளின் தாய் என்பது உலகிலேயே மிகப்பெரிய அந்தஸ்து. இன்றைய சூழலிலே நாம் ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைத்தால் அல்லது ஒரு பெரிய மனிதரை சந்தித்தால் அதை உடனே செல்ஃபி எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட துடிப்போம். மற்றவர்கள் லைக்ஸ் மூலம் நாம் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்த நினைக்கிறோம். ஆனால் மரியாளின் நிலை, மரியாவுக்கு தெரியும் இந்த ரகசியம் தனக்கும் கடவுளுக்கும் இடையிலானது. அவருக்கு மனிதர்கள் பாராட்டு தேவையில்லை. கடவுளின் அங்கீகாரமே போதுமானதாக இருந்தது. அவருடைய ஸ்டேட்டஸ் மனிதர்களின் பார்வையில் அல்ல, கடவுளின் பார்வையில் இருந்தது. ஆனால் நம்முடைய ஸ்டேட்டஸ் யாருடைய பார்வையில் இருக்கிறது? பதிவிடுதல், அதாவது பதிவு செய்தல். புனித லூக்கா மரியாவை பற்றி குறிப்பிடும் போது மரியாவை அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். லூக்கா 2:19 படிக்கிறோம். வெளிப்படையான உலகத்தை பார்க்கிறோம். நாம் எதையும் உள்ளே வைப்பதில்லை, உடனே வெளியே தள்ளி விடுகிறோம். அதனால் இந்த செய்தியின் ஆழம் குறைந்து விடுகிறது. ஒரு வாசனை திரவிய பாட்டலை எப்போதும் திறந்து வைத்திருந்தால் அதன் மனம் போய்விடும். மரியா அந்த ரகசியத்தை இதயத்தில் பூட்டி வைத்ததால் அதன் மனம், புனிதம் குறையாமல் பாதுகாக்கப்பட்டது. அவர் இறை வார்த்தையை தம் இதயத்தில் பதிவு செய்தார், உலகில் பதிவிடவில்லை. நமக்கு ஒரு ரகசியம் தெரிந்தால் அது யாரிடமும் சொல்லாது என்று சொல்லி குறைந்தது 10 பேரிடமாவது சொல்லிவிடுவோம். மரியாளின் சவாலை நம்முடைய சவாலாக மாற்ற வேண்டும். மரியா கருவுற்றிருந்த போது அவர் சந்தித்த மிகப்பெரிய சவால், யோசேப்பு தன் கணவனுடன் கூட வானதூரம் வந்தார், நான் கடவுளின் தாய் என்று அவர் தன்னை நியாயப்படுத்தவில்லை, விவாதிக்கவில்லை. மௌனம் என்பது, மீண்டும் கூறுகிறேன், பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய தன்னம்பிக்கை. நான் உண்மையாக இருந்தால் கடவுளே எனக்கு பரிந்து பேசுவார் என்ற அசாத்திய துணிச்சல் மரியாவுக்கு இருந்தது. அதனால் தான் கடவுளே வானதூர் வழியாக யோசிப்பிடம் பேச வேண்டியிருந்தது. நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் இல்லாத போதுதான் இத்தகைய மௌனம் சாத்தியம். மௌனம் இறைவனுடைய கருவறையாக இருக்கிறது. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு ஆன்மா எப்போதும் சத்தம் போடாது. ஏனெனில் இறைவனின் குரல் மெல்லிய தென்றலில் தான் நடக்கும். இறைவார்த்தை இயேசு மரியாவின் கருவில் வளர அமைதி தேவைப்பட்டது.
அதே போல நம் வாழ்வில் இறைவன் அருள் வளர வேண்டும் என்றால் நாம் நாவுகள் அடக்கப்பட வேண்டும். தேவையற்ற பேச்சுக்கள் நம் ஆற்றலை சிதறடிக்கும். மரியாவை போல நம் மௌனமாக இருக்க பழகினால் நம் இதயமும் கருவறையாக மாறி அங்கே இயேசு பிறப்பார். அன்னை மரியாளின் மௌனம் நமக்கு கற்பிக்கும் பாடம் இதுதான். உன் வாழ்வில் கடவுள் செய்யும் அதிசயங்கள் உலகிற்கு சொல்லி பெருமை தேடாதே. அதை இதயத்தில் வைத்து ஆராதனை செய். காலம் வரும்போது கடவுளே அதை உலகிற்கு வெளிப்படுத்துவார். இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்று ஒரு நாள் மட்டும் என் நாவை கட்டுப்படுத்தி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை விட இதய ஸ்டேட்டஸில் இறைவனை பதிவிட முயற்சி செய்வேனா? மே மாதம் மரியாளின் வணக்க மாதம். அதன் நோக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறேன். மே மாதம் ஏன் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது? என் தன்மைகள் என்ன? வசந்தத்தின் மலர். ஐரோப்பிய நாடுகளில் மே மாத வசந்த காலம் தொடங்கும் உலகிற்கே மீட்பு என்னும் செல்வத்தை கொண்டு வந்தவர் மரியா என்பதால் மலர்களால் அவரை அலங்கரித்து மலர்கிறோம். அது குடும்பங்களில் பிணைப்பாக இருக்கட்டும். இந்த மே மாதத்தின் நோக்கம் ஜெபமாலை வழியாக குடும்பங்களை இணைப்பது. மே மாதம் என்றாலே மாலை நேரத்தில் வீடுகளில் ஒரே சத்தம்தான். அருளிந்த மரியே என்று ஆரம்பிக்கும் போது பக்கத்து விட்டு சண்டை கூட தற்காலிகமாக ஓயும். சுண்டல் மற்றும் இனிப்புக்காக கோயிலுக்கு வரும் குட்டி பக்தர்கள் தான் இந்த மாதத்தில் மிகப்பெரிய பலன். அன்னை இதை பார்த்து சிரித்துக் கொண்டிருப்பார். வணக்க மாதத்தின் தன்மையை உணர்ந்து கொள்வோம். இது வெறும் சடங்கல்ல, இது ஒரு ஆன்மீக ரீசார்ஜ். கோடை வெயிலில் நாம் எப்படி தவிக்கிறோமோ அப்படி பாவ சோதனை தவிக்க நமக்கு அன்னை மரியா ஒரு குளிர்ந்த நிழலாக இருக்கிறார். நிறைவாக அன்பு இறை மக்களே, லூக்கா நற்செய்தி 1:31 நமக்கு சொல்லும் இந்த செய்திதான். இறைவனை சுமக்க தயாராகுங்கள். நீங்களும் ஒரு பேழை. நற்கருணை வாங்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு குட்டி பேழையாகிறீர்கள். மரியாவை போல தூய்மையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். பேச்சை குறையுங்கள். மரியா அதிகம் பேசவில்லை, ஆனால் அதிகமாக சிந்தித்தார். இன்று நாம் தேவையற்ற பேச்சுக்களை குறைப்போம். அன்பு செய்வோம். மரியா இயேசுவை பெற்று உலகிற்கு தந்தது போல நாமும் நம்மிடம் அன்பு பிறருக்கு பகிர்ந்தளிப்போம். அன்னை மரியாளைப் போல அருள் நிறைந்தவளாக வாழ்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க.